வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பழைய ரூபாய் நோட்டுக்கு ஈடாக புதிய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடும் திட்டம் இல்லை என அருண்ஜேட்லி தகவல். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல், 3 ராணுவ வீரர்கள் பலி. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதி, ராகுல் காந்தி, தம்பிதுரை உள்ளிட்டோர் நேரில் நலம் விசாரிப்பு. மலை போல் குவிந்து கிடக்கும் மரக்கிளைகள், 6வது நாளாக தொடரும் சீரமைக்கும் பணிகள். திரும்பப் பெறப்பட்ட ரூபாய் நோட்டுகளுக்கு ஈடாக புதிய நோட்டுகள் புழக்கத்துக்கு விடப்படாது என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என கடந்த மாதம் 8ஆம் தேதி பிரதமர் மோடி அறிவித்திருந்தார். இதனையடுத்து புழக்கத்தில் இருந்த 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பழைய 500, 1000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்பட்டன. வங்கிகளில் போதிய அளவிற்கு புதிய பணத்தாள்கள் இருப்பில் இல்லாததால் நாடு முழுவதும் கடும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே தில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடும் திறன் இந்தியாவிற்கு இருப்பதாக கூறினார். திரும்ப பெறப்பட்ட ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய நோட்டுகளை புழக்கத்தில் விடுவதற்கு நீண்ட நாளாகாது என்று அவர் கூறினார். எனினும் திரும்ப பெறப்பட்ட ரூபாய் நோட்டுகள் அளவிற்கு புதிய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். பணப்புழக்கத்தை குறைப்பதால் ஏற்படும் இடைவெளியை மின்னணு பண பரிமாற்றத்தின் மூலம் ஈடு செய்யும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அருண்ஜேட்லி தெரிவித்தார். And this transformation now will have to be carried to its logical conclusion. The whole process of remonetization is not going to take very long time. And I'm sure very soon the Reserve Bank, by injecting currency daily through the banking and the postal system, will be able to complete it. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாம்போர் பகுதியில் தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற மோதலில் 3 ராணுவ வீரர்கள் பலியாகினர். பாம்போர் பகுதியில் இந்திய எல்லைப்பகுதியில் ஊடுருவிய தீவிரவாதிகள் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களின் வாகனங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 3 கொல்லப்பட்டனர். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களில் ஒருவர் படுகாயமடைந்தார். அதனையடுத்து தீவிரவாதிகள் மீது ராணுவத்தினர் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அப்பகுதிக்கு அதிக அளவிலான ராணுவ வீரர்கள் விரைந்துள்ளனர். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு தொண்டை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து சென்னையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு சுவாசத்தை சீர்படுத்துவதற்காக தொண்டை பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து குழாய் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது அவர் நலமாக இருப்பதாகவும் மருத்துவர்கள் குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் கூறப்பட்டது. இதனிடையே தில்லியில் இருந்து வந்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கருணாநிதியை நேரில் சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல் காந்தி, தமிழக அரசியலில் மூத்த தலைவரான கருணாநிதியை நேரில் சந்தித்ததாக தெரிவித்தார். அவர் நலமாக இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் எனவும் ராகுல் காந்தி கூறினார். I was very happy to see that he's doing well, and the doctors tell me that he's going to go home pretty soon. So that's good news. I said hello to him and he's doing well. Hopefully he'll be out soon. I wanted to personally wish him a speedy recovery. Congress President also sent her regards to him. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன், பேரவை காங்கிரஸ் தலைவர் ராமசாமி ஆகியோரும் ராகுல் காந்தியுடன் இருந்தனர். இதனைத் தொடர்ந்து மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை, தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் கருணாநிதியை நேரில் சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தம்பிதுரை, திமுக தலைவர் கருணாநிதி விரைவில் முழு நலம் பெற்று வீடு திரும்ப வாழ்த்துவதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் அவர்களுடைய உடல்நிலையை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வந்தோம். உடல்நலம் விசாரித்தோம். அவர் நலமாக இருப்பதாக சொன்னார்கள். விரைவில் அவர் குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவார் என்ற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட சார்பாகவும் சின்னம்மா அவர்களுடைய சார்பாகவும் நலமுடன் வாழ்த்த எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
இதனிடையே கருணாநிதியை பார்க்க காவேரி மருத்துவமனைக்கு வந்த மதிமுக பொதுச்செயலர் வைகோவுக்கு திமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். வைகோ வந்த வாகனத்தையும் அவர்கள் தாக்கினர். இதனையடுத்து வைகோ திரும்பி சென்றார். சென்னையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவிருந்த திமுக பொதுக்குழு ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலர் க. அன்பழகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக தலைமை அலுவலகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. திமுக பொதுக்குழு கூட்டம் வரும் 20ஆம் தேதி காலை 10 மணியளவில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பொதுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறை மற்றும் நிலையற்ற தன்மை ஒட்டுமொத்த பகுதிக்கும் ஆபத்தை விளைவிக்கும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஜிகிஸ்தான் அதிபர் எமோமாலி ரஹ்மான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ளார். தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை அவர் நேரில் சந்தித்து இருதரப்பு நல்லுறவு தொடர்பாக பேச்சு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது பேசிய பிரதமர் மோடி, இந்தியாவும் தஜிகிஸ்தானும் வர்த்தகத்தில் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். பயங்கரவாதம் என்பது இரு நாடுகளுக்கு மட்டும் ஆபத்தை ஏற்படுத்தாது என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய ஆசிய பகுதியில் பிரிவினைவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்ததற்காக தஜிகிஸ்தானை பாராட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையே நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி அடிப்படையில் நல்ல புரிதல் இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார். The threat from terrorism endangers not just our two countries. It casts a long shadow of violence and instability over the entire region. Combating terrorism has therefore been an important area of our cooperative engagement. மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவை அதிமுக பொதுச்செயலரான பொறுப்பேற்க வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் அவரை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இன்று சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திற்கு வந்திருந்தனர். அங்கு சசிகலாவை சந்தித்த நிர்வாகிகள் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். முன்னதாக போயஸ் தோட்ட இல்லத்தில் சசிகலாவை சந்தித்த முதல்வர் பன்னீர்செல்வம் விரைவில் நடைபெறவுள்ள செயற்குழு மற்றும் பொதுக்குழு குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட சென்னையை சீரமைக்கும் பணி 6வது நாளாக இன்றும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டது. சென்னை துறைமுகத்தில் வர்தா புயல் அண்மையில் கரை கடந்ததை அடுத்து சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. சென்னை நகரில் மட்டும் 10,000க்கும் அதிகமான மின் கம்பங்களும் 50,000க்கும் அதிகமான மரங்களும் சாய்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து மின் விநியோகத்தை சீரமைக்கும் பணிகளும் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணிகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டன. வர்தா புயல் தாக்கத்தால் முறிந்து கிடக்கும் மரங்களை சீரமைக்கும் பணி சென்னை முழுவதும் இன்று 6வது நாளாக மேற்கொள்ளப்பட்டது. ஏறத்தாழ 20,000 பணியாளர்கள் இந்த சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சேகரிக்கப்படும் மரங்கள் மலை போல் குவிந்துள்ளன. வர்தா புயலால் சென்னை அதிகமான பாதிப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் எங்களுடைய அதிகாரிகள் உட்பட்டதால் நாங்கள் இங்கே செஞ்சுருக்கோம். ஒரு 5,000 நாளாக செய்திருக்கோம். கடுமையான வேலைகளை இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்கள் தேவைப்படும் செய்கிறதுக்கு. எல்லாம் எங்களுடைய பணியாளர்கள் எல்லாமே கடுமையாக உழைத்து வருகிறார்கள். ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நாங்கள் கடினமாக கஷ்டத்தை பாராமல் எல்லா மரத்தையும் எடுத்து அப்புறப்படுத்தின்னு இருக்கிறோம். எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இதெல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தம் படுத்தணுன்றதுக்காக வந்திருக்கிறோம். எங்கள் அதிகாரிலாம் நல்லா ஒத்துழைப்பு தராங்க. தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமானை ஒட்டியுள்ள கடல் பகுதியில் புதியதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மானாமதுரையில் அதிகளவாக 40 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்கவும் மத்திய அரசிற்கு சீமான் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
காவிரி டெல்டா பகுதிகளை முதல்வர் தலைமையிலான குழு ஆய்வு செய்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் வீரமணி வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் நடைபெறவுள்ள திராவிடர் கழக மகளிர் எழுச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக வீரமணி திருவாரூர் சென்றிருந்தார். அப்பொழுது செய்தியாளர்களுடன் பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து மத்திய அரசிடமிருந்து உதவிகளை பெற்று விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கூறினார். தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான குழு டெல்டா பகுதியை ஆய்வு செய்து போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என வீரமணி கேட்டுக் கொண்டார். மத்திய மாநில அரசுகள் இதற்கு போதிய உடனடியான அவசரகால போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். உடனடியாக அனைத்து விவசாயிகளையும் அழைத்து பேச வேண்டும். நம்முடைய முதல்வர் நேரடியாக ஒரு ஆய்வு செய்து அவர்களுக்கு போதிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும். அதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். புதுச்சேரியில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க 40 கோடி ரூபாய் செலவில் குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ஊசட்டேரியில் இருந்து தண்ணீரை எடுத்து சுத்திகரித்து விநியோகம் செய்ய திட்டமிட்டிருந்ததாகவும் பறவைகள் சரணாலயம் பாதிக்கப்படும் என்று கூறி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தடை விதித்ததாகவும் தெரிவித்தார். சரணாலயத்திற்கு பாதிப்பில்லாமல் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அரசுக்கு விளக்கம் அளித்ததை அடுத்து திட்டத்துக்கு அனுமதி தரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் 40 கோடி ரூபாய் செலவில் 6 மாத காலத்திற்குள் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று நாராயணசாமி அப்பொழுது மேலும் தெரிவித்தார். குடிநீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் அதை சரி செய்வதற்காக 40 கோடி ரூபாய் ஒதுக்கிய பிறகு அது வேலை ஆரம்பிக்கப்பட்டு குறுகிய காலத்தில் 6 மாத காலத்திற்குள் அந்த வேலையை முடிக்க வேண்டும் என்று நாங்கள் அரசின் தரப்பில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் கூறியிருக்கிறோம். பழமையான பாரம்பரியமிக்க ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு மத்திய அரசிற்கு சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை பழங்கானந்தம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய சீமான், ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி தராவிட்டால் அனுமதியின்றி போட்டிகளை நடத்தப்போவதாக குறிப்பிட்டார். அப்பொழுது தங்களை கைது செய்வதாக இருந்தால் போட்டிகளை நடத்திய பின்னர் கைது செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார். இன்னும் சரியா 30 நாட்கள் தான் இருக்குது பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு. அதுக்குள்ள மாநில அரசு தமிழ் தேசிய மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை நடப்பதற்கு இந்த ஆண்டு கட்டாயம் நடத்துவதற்கு அனுமதி பெற்றுக் கொடுக்கணுங்கிற கோரிக்கை வச்சு தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். சேலம் சூரமங்கலம் மேற்கு கோட்ட தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பணப்பரிமாற்ற முறைகேட்டில் ஈடுபட்டதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. மதிப்பிழந்தவையாக அறிவிக்கப்பட்ட 1000 மற்றும் 500 ரூபாய் பணத்தாள்களை வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் கொடுத்து மாற்றி புதிய ரூபாய் நோட்டுகளை மக்கள் பெற்று வந்தனர். மத்திய அரசின் விதிமுறைகளை மீறி பல்வேறு இடங்களில் பணப்பரிமாற்றத்தில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றப்புலனாய்வு துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சேலம் மாவட்டம் சூரமங்கலம் மேற்கு கோட்ட தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் தரகு அடிப்படையில் பல லட்சம் ரூபாயை மாற்றிக் கொடுத்ததாக கிடைத்த தகவலின் பேரில் சிபிஐ அலுவலர்கள் சோதனை நடத்தினர். இந்த விசாரணையில் 14 லட்சம் ரூபாய் மாற்றியதற்கு முறையான ஆதாரங்கள் மற்றும் ஆவணங்கள் இல்லாததால் தலைமை அஞ்சல் நிலைய மேலாளர், காசாளர், ஊழியர்கள் மீது சிபிஐ அலுவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருச்சியில் தனியார் ஹோட்டல் உரிமையாளர் வீட்டில் நடந்த சோதனையில் 36,60,000 புதிய ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி KK நகர் இந்தியன் பேங்க் காலனியில் வசித்து வருபவர் பீர் முகமது. இவருக்கு திருச்சி உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உணவகங்கள் உள்ளன. இவர் தன்னிடம் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றப்போவதாக வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. ஒரத்தநாடு அருகே சோதனை நடத்திய போது பீர் முகமதுவின் காரில் இருந்து 36,60,000 புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து புதிய ரூபாய் தாள்களையும் காரையும் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இவரின் வீட்டிலும் நடைபெற்ற சோதனையில் அங்கிருந்து கணக்கில் வராத பணங்களும் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. வருமான வரித்துறை அலுவலர்கள் தொடர்ந்து இவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பழைய ரூபாய் நோட்டுக்கு பதிலாக புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை தரகு அடிப்படையில் மாற்றிக் கொடுக்க முயன்றது தொடர்பாக 4 பேரை வருமான வரித்துறையினர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் சாலையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ஒரு காரில் 36,90,000 புதிய 2,000 ரூபாய் நோட்டுகள் இருந்தன. பழைய ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 2,000 ரூபாய் நோட்டுகளை
தரகு அடிப்படையில் மாற்றிக் கொடுக்க கொண்டு வந்ததாக விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து கார் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அந்த 4 பேரையும் விசாரணைக்காக வருமான வரித்துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 7000க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஐசிடி அகாடமி ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட மெகா வேலைவாய்ப்பு முகாம் காலப்பட்டுவில் உள்ள பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, அமைச்சர் ஷாஜஹான் ஆகியோர் தொடக்கி வைத்த முகாமில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் இருந்து 7000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். முகாமில் கலந்து கொள்ள வருவோருக்காக புதுச்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. காவிரி டெல்டா மாவட்டங்களில் சம்பா பயிர் கருகியதால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என காவிரி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு இணைந்து நடத்திய காவிரி உரிமை பாதுகாப்பு கருத்தரங்கம் தஞ்சாவூரில் நடைபெற்றது. தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாயும், பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும், உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கருத்தரங்கில் திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இந்திய அரசு முட்டுக்கட்டை போட்டு பாராளுமன்றத்தில் மறுபடியும் நாங்கள் எடுத்துச் சொல்வோம் என்று சொல்வது இந்த தமிழக அரசை, தமிழக மக்களை, தமிழக உழவர்களை வஞ்சிப்பதாக அமைகிறது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். சம்பா சாகுபடி செய்ய சொன்னீங்க, மாநில அரசு மேட்டூரை திறந்து விட்டீங்க, நம்பி சாகுபடி செய்தார்கள். இன்றைக்கு அது பொய்த்து போய்விட்டது என்றால் தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும். தேவையான நிதியை டெல்லியிலிருந்து பெற வேண்டும். இயேசு பிரானின் பிறந்த நாளை வரவேற்கும் வகையில் விதவிதமான பொம்மைகளை வைத்து சிறப்பு பிரார்த்தனைகளை செய்ய கோயம்புத்தூர் மக்கள் தயாராகி வருகின்றனர். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை கிறிஸ்துமஸ் விழாவாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி வருகின்றனர். இயேசு பிரானின் பிறந்த நாளை வரவேற்கும் வகையில் இயேசுவின் கதை சொல்லும் நட்சத்திரங்கள், இயேசு பிரானின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் குடில்கள், வீடுகளின் முன்பு அலங்கரிக்கப்பட்ட நட்சத்திரங்களை தொங்கவிட்டு சிறப்பு பிரார்த்தனைகளை செய்ய மக்கள் தயாராகி வருகின்றனர். கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி விற்பனைக்கு வந்துள்ள விதவிதமான பொருட்களை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். கிறிஸ்துமஸ் விழாவிற்கு இன்னும் சில நாட்கள் உள்ள நிலையில் பொம்மைகளின் விற்பனை அதிகரித்துள்ளது. ஒரு வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் ட்ரெஸ் இருக்குது. வேறு இப்போ நியூ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்ஸ் வந்திருக்கு, இந்த ரீத் வந்திருக்குது, எல்இடி லைட்ஸ் கலர்ஸாக வந்திருக்குது. வேறு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரீ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வகையான ட்ரீ வந்திருக்குது. எல்லா வகையான இதுவுமே நம்மகிட்டே இருக்குது ஒரே இடத்துலையே. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வர்தா புயலின் தாக்கத்தினால் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காட்டருவியில் நீர் ஆர்ப்பரித்து விழுகின்றன. வங்கக்கடலில் உருவான வர்தா புயலின் தாக்கத்திற்கு பிறகு நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழையும் அவ்வப்பொழுது கனமழையும் பெய்து வருகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. அதனை சீரமைக்கும் பணியில் ஏராளமான ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையின் காரணமாக பல மாதங்களாக வறண்டு காணப்பட்ட ஹில்க்ரோவ் மலைப்பாறைகளில் இருந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. மழை காரணமாக நீர்நிலைகள் உயர வாய்ப்புள்ளதாக பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டி. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 477 ரன் குவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இணைய செய்திகள். துருக்கியின் மத்திய நகரமான கெய்சரி அருகே ராணுவ வாகனத்தின் மீது தீவிரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் 13 ராணுவ வீரர்கள் பலியானார்கள்.
துருக்கியின் கெய்சரி நகரில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தின் அருகே ராணுவ வீரர்கள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட கார் ஒன்று பேருந்து மீது வேகமாக மோதியது. இதில் தீப்பிடித்து இருந்த பேருந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்தது. இது கொடூர தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டனர், 48 பேர் படுகாயமுற்றனர். இதனை துருக்கி ராணுவம் உறுதி செய்துள்ளது. குர்திஷ் தீவிரவாதிகள் மற்றும் ஜிகாதிகள் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்களால் துருக்கி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வடகொரிய அதிபரும் அந்நாட்டின் தந்தை என போற்றப்படும் கிம் ஜோங் உனின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. வடகொரிய அதிபரான கிம் ஜோங் 2011 டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார். இதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் சிம் ஜோன் உன் அந்நாட்டின் அதிபராக இருந்து வருகிறார். மறைந்த முன்னாள் அதிபர் கிம் ஜோங்கின் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி சிம் ஜோன் உன் அவருடைய தந்தை வாழ்ந்த அரண்மனையை ராணுவ வீரர்களுடன் சென்று பார்வையிட்டார். பின்னர் பியாம்பியாங் சகத்தில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்களின் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு சார்பில் மரியாதை நடைபெற்றது. முன்னதாக பியாங்கியாங் சகத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் மலர்குத்துக்களை வைத்து அஞ்சலி செலுத்தினர். 평양시의 여러 곳에 높이 모신 님의 사상과 업적을 투쟁의 지침으로 혁명의 교과서로 삼고 வாட்டிகனில் உள்ள புனித பால் தேவாலயத்தில் நடைபெற்ற போப் பிரான்சிஸின் பிறந்த நாள் சிறப்பு வழிபாட்டில் திரளானோர் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸின் 80வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி வாட்டிகனில் உள்ள செயின்ட் பால் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருப்பலியின் பொழுது பேசிய போப் பிரான்சிஸ் தமது முதுமை காலம் இறைவனின் சிந்தனையுடன் சிறப்பாக அமைய பிரார்த்திக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். Con questi sentimenti noi oggi ci stringiamo intorno a lei e le diciamo in coro ad multos annos. பப்புவா நியூகினியா தீவு அருகே நேரிட்ட பயங்கர நிலநடுக்கத்தை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பப்புவா நியூகினியாவில் டாரோன் பகுதியை மையமாக கொண்டு 75 கிலோமீட்டர் ஆழத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.9 பதிவானது. பூகம்பம் நேரிட்ட 3 மணி நேரத்தில் பப்புவா நியூகினியா, சாலமன் தீவு, இந்தோனேஷியா உள்ளிட்ட பகுதிகளில் சுனாமி பேரலை தாக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பின்னர் சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 477 ரன்களை எடுத்துள்ளது. இங்கிலாந்து வீரர் மொயின் அலி 146 ரன்களை குவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது. முதல் போட்டி சமனில் முடிய மற்ற 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்தியா வென்று 3-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் தொடங்கியுள்ள 5வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 477 ரன்களை எடுத்துள்ளது. இங்கிலாந்து வீரர் மொயின் அலி 146 ரன்களை குவித்துள்ளார். இந்திய தரப்பில் ஜடேஜா 3 விக்கெட்டுகளையும், உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா தலா 2 விக்கெட்டுகளையும், அஸ்வின் மிஸ்ரா ஆகியோர் தலா 1 விக்கெட்டையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி 60 ரன்களை எடுத்துள்ளது. ராகுல் 30 ரன்களும், பார்த்திவ் பட்டேல் 29 ரன்களும் எடுத்து களத்தில் உள்ளனர். Shot and wide, he's gone hard at that. There is a field in the deep. Adil Rashid can't get there. Hasn't come from the middle of the bat. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரூபாய் நோட்டுக்கு ஈடாக புதிய ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் விடும் திட்டம் இல்லை என அருண் ஜேட்லி தகவல். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல், 3 ராணுவ வீரர்கள் பலி. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கருணாநிதி, ராகுல் காந்தி, தம்பிதுரை உள்ளிட்டோர் நேரில் நலம் விசாரிப்பு. மலை போல் குவிந்து கிடக்கும் மரக்கிளைகள், 6வது நாளாக தொடரும் சீரமைக்கும் பணிகள்.
இத்துடன் வேந்தரின் கண்ணுறவும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.